ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் இதை சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொஷின் என்ன, அதுக்கான ஆன்சர் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய எக்ஸாம் எழுதிட்டேன், தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகணுமா, கோச்சிங் கிளாஸ் போனால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் திரும்ப கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன். ஸோ எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக போகணுமா, கோச்சிங் கிளாஸ் போனால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே, அதாவது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே கோச்சிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற அந்த கிளாரிஃபிகேஷனை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப கேட்குற கொஷின் எல்லா வீடியோலையும் வர்றது, இஎஸ்ஐசி அண்ட் ஆர்ஆர்பி இதுக்கான நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆர்ஆர்பிக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டாச்சு, அதுக்கான எக்ஸாம் டேட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. ஸோ ஒரு டைம் சொல்லிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட இப்போனாவது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில், ஸோ மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். மார்ச்சில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம், நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் எக்ஸாம். ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து இப்போனாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரிப்பேர் பண்ண எனக்கு தெரியல, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, எப்படி படிக்கணும்னு தெரில, என்ன புக்கு படிக்கணும்னு தெரில, எப்படி சிலபஸை கவர் பண்ணணும்னு தெரிலனா நீங்கள் நம்மள்ட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்ஐசியோட நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் எங்கே வரும், எப்போ வரும்? தமிழ்நாட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 4-5 இஎஸ்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ ரன்னிங்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று திருநெல்வேலியில் இருக்குது, இன்னொன்று திருப்பூரில் இருக்குது, அடுத்தது ஸ்ரீபெரும்புதூரில் வரப்போகுது, தென் நாகர்கோயிலில் வரப்போகுது, தென் பாண்டிச்சேரியில் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல்ஸ் வரப்போகுது. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மார்ச்சில் மிடில் வந்துடும். அதாவது மார்ச் ஒரு 15 தேதிக்கு மேலே நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு இஎஸ்ஐசியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில், ஏப்ரல் ஒரு 20க்கு மேலே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கனவு கோட்டையெல்லாம் கட்டவே கட்டாதீங்க. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. தொடர்ந்து யார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ, முன்னாடியே யார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ, யார் ஃபுல் சிலபஸை கவர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ யாருக்கு அந்த டெக்னிக் தெரியுதோ, எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி சிலபஸை கவர் பண்ணணும்னு யாருக்கு அந்த டெக்னிக் தெரியுதோ அவங்க தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். போனோன்னா படிச்சுட்டு அப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. அதை அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஆனால் எல்லாராலையும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் மார்ச்சில் வருது, இஎஸ்ஐசி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மார்ச்சில் வருது, இஎஸ்ஐசி எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரலில் இருக்குது. தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போனால் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.